ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். போன வாரம் என்மேல் விழுந்த மலை துளியில் எபிசோட் 6 கேட்டிங்க. சூர்யாவுக்கும் கண்மணிக்குமான அந்த மேஜிக்கலான இரவு மேஜிக்கலாக போயிட்டே இருக்குது. நிறைய அற்புதமான விஷயங்கள் பண்ணுறாரு சூர்யா, கண்மணியை சந்தோஷப்படுத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக. அண்ட் சூர்யாவுக்கு கண்மணி மேலே இருக்க காதல் நெஞ்சுக்குள்ளே பொத்தி வைக்க முடியாத அளவுக்கு பெருசாகிடுச்சு. பட் கண்மணி எவ்வளோ இருந்தாலும் ஃப்ரெண்டு 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 அப்படி மட்டும் தான் நினைக்கிறாங்க, அப்படி மட்டும் தான் சொல்கிறாங்க சூர்யாவை. சூர்யாவுக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்தாலும் இன்னும் இந்த இரவில் இன்னும் 2 மணி நேரம் இருக்குது, இன்னும் ஏதாவது அழகான இடத்துக்கு போகலான்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது சூர்யா, இதோடு இந்த பயணத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க கண்மணி. ஸோ சூர்யாவும் கண்மணியும் அடுத்து என்ன தான் பண்ணாங்க, அவங்களோட பயணம் எப்படி தான் போச்சு, எபிசோட் 7க்குள்ளே போகலாமா? சூர்யா, நீங்கள் ரெடியா? 3, 2 and 1 ஆக்ஷன். ஸோ ஷிஃபானாவுக்கு பாய் சொல்லிவிட்டு ஷிஃபானா வீட்டிலேருந்து கிளம்பிட்டு ஒரு வருத்தத்தோட உள்ள ஒரு சின்ன வலியோட ஸ்கூட்டி எடுத்துகிட்டு உங்களோட பயணத்தை தொடங்குறீங்க. அண்ட் உங்களுக்கு மிக்சடான தாட்ஸ் தான். ஃபீல் பண்ணலாமா இல்லை வேறு ஏதாவது பிளான் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறீங்க. இவ்வளோ மணி நேரங்கள் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு கண்மணி கூட, இருந்தாலும் இன்னும் ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம், இருந்தாலும் இன்னும் ஒரு இடத்துக்கு போயிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. ஃபீலும் பண்ணுறீங்க, பட் ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டாம், இன்னும் ஏதாவது பண்ணுவோம், ஏதாவது பிளான் பண்ணுவோம், இன்னும் கிண்டி போகிறக்கு ஒரு 45 மினிட்ஸ் அது ஆகிடும், அதுக்குள்ளே ஏதாவது பண்ண முடியுமா, இன்னும் ஏதாவது சின்ன சர்ப்ரைஸ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு 2 விதமாகவும் யோசிக்கிறீங்க. அண்ட் வேணே ஸ்கூட்டியை ரொம்ப மெதுவாக ஓட்டிகிட்டு போகிறீங்க. எவ்வளோ முடியுமோ இன்னும் அவ்வளோ நேரம் கண்மணி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் டயர்டாக இருந்த கண்மணி ரொம்ப நேரம் கழித்து பேசுகிறாங்க. டேய் சூர்யா, ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் போயேன், என்னால் முடியல, செமையாக தூக்கம் வருது சூர்யா அப்படின்னு சொல்கிறாங்க கண்மணி. இல்லை கண்மணி, நைட் டைமில் ரோடெலாம் அவ்வளோ ப்ராப்பராக தெரியல, ஏதாவது ஸ்பீட் பிரேக்கர் இருந்தாலும் தெரியாதுமா, அதான் நான் வேணே ஸ்லோவாக போகிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறீங்க. சரி சரி, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போங்க சூர்யாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க கண்மணி. என்னது சூர்யாம்மாவா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், நீ மட்டும் கண்மணிமான்னு சொல்லலாம், நான் சூர்யாம்மான்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்கிறாங்க கண்மணி. அப்படியே க்யூட்டாக அழகா. ஏய் அழகாக இருக்குது கண்மணிம்மா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சூர்யாம்மா அப்படின்னு மறுபடியும் சொல்கிறாங்க அவங்க வேணே. அண்ட் கண்மணி மேலே கதைக்கிறாங்க. அண்ட் ரியலி சாரி சூர்யா, எனக்கும் ஆசை தான் இன்னும் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகலாம், இன்னும் இந்த நைட் அவுட் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் தான் சொன்னேன்ல, தலைலாம் அப்படியே ஒரு பக்கம் செமையாக வலிக்குது சூர்யா, என்னால் நிஜமாக முடியல, அதால் தான் நான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஐம் ரியலி சாரிடா அப்படின்னு சொல்கிறாங்க கண்மணி. லூஸ், நீ எதுக்கு இவ்வளோ சாரிலாம் கேட்குற, அதுவும் என்கிட்ட தானே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்மணிமா, இட்ஸ் ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அண்ட் என்ன தான் நீங்கள் நல்லா பேசணும்னு நினச்சாலும், நல்லா பேச ட்ரை பண்ணாலும் இன்னும் ஒரு 6 மணி நேரம் தான் அந்த பயணம். இதுக்கப்புறம் எப்போ கண்மணியை பார்க்க போகிறோம், எப்போ அந்த கண்களை மறுபடியும் பார்ப்போம், எப்போ இந்த வாசத்தை மறுபடியும் உணர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சின்ன ஏக்கம், ஏதோ ஒரு சின்ன வலி, ஏதோ ஒரு சின்ன எண்ணம் வந்துகிட்டே இருக்குது. அண்ட் எங்கேருந்தோ திடீர்னு ஒரு பயங்கரமான ஒரு எண்ணம் வருது, நாமே கண்மணிகிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் உங்களுக்குள்ள திடீர்னு ஒரு செகண்ட் ஒரு சின்ன பதட்டம், ஐயோயோ தெரியாமல் கூட அந்த தப்பை பண்ணிடாத சூர்யா, ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற பேரில் நல்லா போயிட்டுருக்கு இந்த ரிலேஷன்ஷிப், கண்மணி வேறு ஃப்ரெண்டுன்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்கிறா, சரி ஓகே ப்ரப்போஸ் பண்ண வேணாம், இன்னொரு நாள் கூட பார்த்துக்கலாம், இன்னும் நிறைய டைம் பார்க்க தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுறீங்க. அண்ட் ஒரு 10-15 மினிட்ஸ் அப்படியே சைலண்ட்டாகவே போகுது அந்த பயணம். அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் கண்மணி பேசுகிறாங்க. ஏய் சூர்யா, என்னாச்சுடா, ரொம்ப டல்லாக ஆகிட்ட, அவ்வளோ பேசவும் மாட்டேற, என்னாச்சு, நீயும் ரொம்ப டயர்டாக இருக்கியோ அப்படின்னு கேட்குறாங்க கண்மணி. ஆமாம் கண்மணி, நானும் நிறையா நடந்தேன்ல, நிறைய இடத்துக்கு போனோம், அண்ட் எனக்கும் கொஞ்சம் டயர்டு தான் அப்படின்னு போய் சொல்கிறீங்க. இட் ஹேப்பன்ஸ்டா சூர்யா, அண்ட் இதை பற்றி நான் பேச வேணான்னு நினச்சேன், பட் இருந்தாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசுகிறேன். இதுக்கப்புறம் நம்ம எப்போ பார்ப்போம்லாம் தெரியாதுல்ல சூர்யா, நல்லா போச்சு இந்த இரவு, நிறைய அழகான விஷயங்கள் நடந்துச்சு, பட் இன்னொரு 25 மினிட்ஸில் கிண்டி வந்துடும், அதுக்கப்புறம் எப்போ பார்ப்போம் எதுவுமே தெரியாதுல்ல சூர்யா அப்படின்னு சொல்கிறாங்க கண்மணி. கரெக்ட் தான் கண்மணிமா, பட் இதில் ரொம்ப பெருசாக ஃபீல் பண்ண என்ன இருக்குது, நம்பர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், நீயும் சென்னையில் தான் இருக்க, நானும் சென்னையில் தான் இருக்க போகிறேன், ஸோ நம்ம அப்பப்போ கூட மீட் பண்ணலாம், எங்கேயாவது வெளில போகலாம், உனக்கு ஓகேனா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஹே எனக்கெலாம் ஓகே தான் சூர்யா, பட் அப்படின்னு நிறுத்துகிறாங்க கண்மணி. என்னாச்சு கண்மணி, என்ன சொல்லு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஹே இல்லை சூர்யா, ஆக்சுவலாக உன்ட்ட நான் சொல்லலைல்ல, நான் ஆக்சுவலாக பெங்களூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறேன் சூர்யா, வேறு கம்பெனிக்கு ஸ்விட்ச் ஆகிறேன். ஸோ இதுதான் என்னோடய லாஸ்ட் வீக் சென்னையில், இன்னொரு 4-5 டேஸ் தான். எனக்கும் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை தான் சூர்யா, சென்னை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்காங்க, விட்டுட்டு போக மனசு இல்லை தான், பட் ஐடி ஃபீல்டு நிறையா ஜாப் ஸ்விட்ச் பண்ணால் தான் பே இன்க்ரீஸ் ஆகும், ப்ரொமோஷன்ஸ் அப்படி இப்படின்னு நிறையா விஷயம் இருக்குது. ஓகே, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் சூர்யா அப்படின்னு சொல்கிறாங்க கண்மணி. அப்படியே செம்ம கேஷுவலாக,
அண்ட் அதை கேட்ட உடனே உங்களுக்கு இப்போ நான் என்ன தான் கேட்டேன், நான் கேட்டது உண்மைதானா, ஏன் இப்படிலாம் நடக்குது, ஏன் இந்த பொண்ணை நான் பார்த்தேன், ஏன் இந்த நைட் எனக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த எண்ணங்கள் வருது. அண்ட் கண்மணி மேலே சொல்கிறாங்க, ஆச்சரியத்தை பாரு, சென்னையில் தான் நான் ஒரு 3-4 வருஷமாக இருந்திருக்கேன், ஆனால் ஒரு நாள் கூட உன்னை பார்க்கல, ஒரு நாள் கூட இப்படி ஒரு இரவு எனக்கு அமையலை. சென்னையிலேருந்து இன்னொரு 3-4 நாளில் நான் கிளம்பிடுவேன், கரெக்டாக இப்போ பார்த்து உன்னை பார்த்துருக்கேன், இப்போ பார்த்து ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நீ கிடச்சிருக்க, கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணுவேன் சூர்யா. பட் எனக்கு தெரிஞ்சு நம்ம இதுக்கப்புறம் பார்க்க முடியாது, கண்டிப்பாக டச்சில் இருக்கலாம், டெக்ஸ்ட் பண்ண அப்பப்போ பேசலாம், பட் ஐ வில் மிஸ் யூடா சூர்யா அப்படின்னு சொல்கிறாங்க கண்மணி. அண்ட் உங்களுக்கு அதை எப்படி எடுத்துக்கணும்னு கூட தெரில, அந்த வழியை ஃபீல் பண்ணுற அளவுக்கு கூட இப்போ உங்களுக்கு தெம்பில்லை. ஏன் இதெல்லாம் கண்மணி இப்போ சொல்கிறாங்க, ஒரு 11-11:30 கூட சொல்லியிருந்துருக்கலாம், நான் பெருசாக ஆசைலாம் வளர்த்துருக்க மாட்டேன். ஸோ இன்னொரு அரை மணி நேரம் தான் கண்மணி என் லைஃப்பில் இருப்பாங்களா, இதுக்கப்புறம் நான் உங்களை பார்க்கவே மாட்டேனா, என் கண்மணியோட கண்களை நான் மறுபடியும் பார்க்க முடியாதா, அந்த கூந்தலை நான் உணர முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு வலி. எப்படி இவ்வளோ சந்தோஷம் கொடுக்குற ஒருத்தங்க இவ்வளோ வலியும் தர முடியும், அதுவும் ஒரு 5 நிமிஷம் கேப்பில்? உங்களுக்கு சத்தியமாக புரியல. மேலே வானத்தை பார்க்குறீங்க, நிலாவை பார்க்குறீங்க, ஒரு 5-6 மணி நேரத்துக்கு முன்னாடி கேட்ட அதே கேள்வி, ஏன் இந்த இரவு எனக்கு கொடுத்த, ஏன் கண்மணி எனக்கு கொடுத்த, ஏன் கொடுத்த கொஞ்ச நேரத்தில் எங்கிட்ட இருந்து பறிச்சுக்கிறேன், இன்னொரு கொஞ்ச நாள் எனக்கு இந்த கண்மணியை கொடு, இன்னொரு கொஞ்சம் மாதம் எனக்கு கொடு ப்ளீஸ் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளேயே வேண்டுறீங்க. அண்ட் இப்போ உங்களுக்கு மறுபடியும் ஃபீல் பண்ணுறதா இல்லை இருக்கிற ஒரு 30 மினிட்ஸை என்ஜாய் பண்ணுறதா, இந்த மொமெண்ட்டில் இருக்கிறதா எதுவுமே உங்களுக்கு புரியல. இன்னும் ஏதாவது பண்ணணும், இந்த 30 மினிட்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஆக்கணும், இன்னும் ஏதாவது பண்ணி இன்னும் கொஞ்சம் டைம் வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. அண்ட் திடீர்னு ஒரு ஐடியா வருது கண்மணி கிட்ட, ஹே நீ செமையாக தூக்கம் வருதுன்னு சொன்னல, வேணா எங்கே நிறுத்துறேன், பக்கத்தில் ஏதாவது காஃபி குடிச்சிட்டு போகலாமா கண்மணி அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க கேஷுவலாக. அதெல்லாம் ஒன்றுமே வேணாம் சூர்யா, நான் காஃபி குடிக்கிறதோட தூங்கி எழுந்திரிச்சாலே நல்லா ஃப்ரெஷ் ஆகிடுவேன், தயவு செஞ்சு சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம், வேறு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க கண்மணி. அண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஃபோர்ஸ் பண்ணாலும் நல்லா இருக்காது, அண்ட் ரொம்ப கேட்டாலும் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஸ்கூட்டி ஓட்டிகிட்டே போக ஆரம்பிச்சிடுறீங்க. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, இதுதான் உன்னோட விதி சூர்யா, இதோட எல்லாத்தையும் விட்டுரு அப்படின்னு உங்களுக்கு நீங்களே நினச்சிக்கிறீங்க. இருந்தாலும் உங்களோட பாலா போன மனசு கேட்க மாட்டேங்குது. எப்படி இருந்தாலும் கண்மணி என்னை விட்டு போக தான் போகிறாங்க, எனக்கு பிடிச்சிருக்குங்கிற விஷயத்த அவங்ககிட்ட சொல்லிவிடுவோம், அவங்க எஸ் சொல்கிறாங்களோ நோ சொல்கிறாங்களோ அது பிரச்சனை இல்லை, அட்லீஸ்ட் என்னோடய காதலை நான் சொல்லிட்டேங்கிற எண்ணமாக எனக்கு இருக்கும். எப்படி இருந்தாலும் பிரிய தானே போகிறோம், நான் என் லவ்வே சொல்லிடுறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. பட் இருந்தாலும் எப்படி சொல்கிறது, கண்மணி எங்கேயும் நிறுத்தக்கூட வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்படியே மேலே பார்க்குறீங்க, யூனிவர்ஸை பார்க்குறீங்க, யூனிவர்ஸ் ப்ளீஸ் டூ சம்திங், ஏதாவது பண்ணு ப்ளீஸ், ஏதாவது பண்ணு ப்ளீஸ், ஏதாவது பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கும்போதே டக்குன்னு உங்கள் ஸ்கூட்டி நின்றுது. ஹே என்னாச்சு சூர்யா அப்படின்னு கேட்குறாங்க கண்மணி. உங்களுக்குள்ள ஒரு சின்ன சிரிப்பு, ஏதோ ஆயிடுச்சு, ஸ்கூட்டி டக்குன்னு நின்றுச்சுன்னு உங்களுக்கு தெரியுது. பட் உடனே கொஞ்சம் சோகமாக இருக்குமான்னு நடிச்சிட்டு, ஐயோ இரு கண்மணி அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அப்புறம் தான் ஃபியூவல் இண்டிகேட்டரை பார்த்தா எம்டியில் இருக்குது. ஒரு நைட் ஃபுல்லாக பெட்ரோலே போடாமல் ஓட்டியிருக்கீங்க. அண்ட் கண்மணி உங்களை திட்டுறாங்க, அடப்பாவி சூர்யா, இவ்வளோ மணி நேரம் ஸ்கூட்டி ஓட்டுறோம், ஒரு துளி கூட ஃபியூவல் எவ்வளோ இருக்குது, எதுவுமே பார்க்காம ஓட்டியாடா லூஸு அப்படின்னு திட்டுறாங்க கண்மணி. அண்ட் உங்களுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம், எஸ் சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே குதிக்கிறீங்க. அண்ட் வெளியே நடிக்கிறீங்க, சாரி கண்மணி நான் கவனிக்கல, அண்ட் என் வண்டியாக இருந்தாலும் நான் பார்த்துருப்பேன், டக்குன்னு எனக்கு தோணலை கண்மணி, சாரி வெரி சாரி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அண்ட் உங்கள் மனசாட்சி சொல்லுது, நீ எங்கே ஃபியூல் இண்டிகேட்டரை பார்த்த, கண்மணியை தானே ரேர் மிரரில் பார்த்துட்டே வந்த, ஃப்ராடு அப்படின்னு உங்கள் மனசாட்சி உங்களை திட்டுது. அண்ட் கண்மணி இருந்துட்டு, சரி இரு நான் கூகுள் மேப்ஸில் நியரஸ்ட் பெட்ரோல் பங்க் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா இன்னொரு 2.5 கிலோமீட்டர்ஸ்க்கு பெட்ரோல் பங்கே எதுவும் இல்லை. அண்ட் யூனிவர்ஸாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. அந்த 2.5 கிலோமீட்டரில் நீங்கள் ஏதாவது பண்ணால் தான் உண்டு, அந்த 2.5 கிலோமீட்டரில் ஏதாவது நீங்கள் பேசணும், எப்படியாவது கண்மணிகிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும், அது மட்டும் தான் உங்கள் மைண்டில் இருக்குது. அண்ட் நீங்கள் கதைக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ கண்மணி எப்படி இருந்தாலும் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க முடியாது, நீ பெங்களூர் போயிடுவேன், இந்த ஒரு நெக்ஸ்ட் 20-30 மினிட்ஸ் நம்ம கொஞ்ச நேரம் பேசுவோம், அழகான விஷயங்கள் பேசுவோம், பெட்ரோல் போட்டுட்டு அவ்வளோதான், அங்கேருந்து 20 மினிட்ஸில் கிண்டி வந்துடும். அதுக்கப்புறம் என்ன கண்மணி, நீ உன் லைஃப், நான் என் லைஃப், அவ்வளோதானே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுவும் கரெக்ட் தான்டா சூர்யா, பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கண்மணி. ஸோ மீண்டும் ஒரு அழகான ஒரு பயணம், யூனிவர்ஸ் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு, ஒரு நீண்ட ஒரு ரோடு, அதே நட்சத்திரங்கள், அதே நிலா, அதே வான்மேகங்கள், அண்ட் உங்களுக்கே உரித்தான உங்கள் அழகான கண்மணி. ரோட்டில் யாருமே இல்லை, ராத்திரி ஒரு 4:30 மணிக்கு, இரவுக்கான நிசப்தம் மட்டும்தான். அண்ட் நீங்கள் கண்மணி கிட்ட உங்களோட விளையாட்ட ஆரம்பிக்கிறீங்க, நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்க. கண்மணிம்மா
ஆக்சுவலாக உன்ட்டு ஒரு விஷயம் சொல்லணும், பட் நான் இப்போ சொல்ல மாட்டேன், ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. டேய் போடா நீ போ, ஓவராக சீன் போடாத, நீ சொல்லவே வேணாம் போ அப்படின்னு சொல்கிறாங்க கண்மணி. இல்லை நான் கண்டிப்பாக சொல்லுவேன், என்னால் அதை சொல்லாமல் இருக்க முடியாது, பட் இப்போ வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்னமோ பண்ணுங்க சார், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க கண்மணி. சரி கண்மணிம்மா, இப்போது நீ ஏதாவது பேச அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன பேசலாம்? கண்மணி யோசிச்சுட்டே இருக்கும்போதே நீங்கள் டக்குன்னு கொஷின் கேட்டுடுறீங்க, உங்கள் மனசில் வர ஒரு கொஷின் கேட்டுடுறீங்க. சரி கண்மணிம்மா, நானே கேட்குறேன். ஒரு வழியாக அவ்வளோ டயர்டாகி அவ்வளோ இடங்கள் போய் அவ்வளோ அழகான விஷயங்கள் பண்ணி இந்த இரவு ஒரு வழியாக ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இந்த இரவை பற்றி சொல்லு, நீ எவ்வளோ சந்தோஷமாக இருந்த அதை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்கிறீங்க. கண்மணி ஒரு 10 வினாடிகள் யோசிச்சுட்டு பதில் சொல்கிறாங்க. நான் இந்த இரவை பற்றி மட்டும் பேச விரும்பல சூர்யா, என் வாழ்க்கையில் கடந்த ஒரு சில இரவுகள் பற்றி நான் பேசுகிறேன். கடந்த ஒரு சில மாதங்கள் ஒவ்வொரு இரவும் தூங்க அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். சின்ன சின்ன பிரச்சனைகள், பெரிய பெரிய பிரச்சனைகள், ஃபேமிலி இஷ்யூஸ், பர்சனல் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழுதுருக்கேன். பட் அவ்வளோ அழுகைகள் கொடுத்த இரவு இவ்வளோ சந்தோஷங்கள் கொடுக்க முடியுமா, இவ்வளோ அற்புதமான விஷயங்கள் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக இருக்குது. சத்தியமாக எதிர்பார்க்கல, உன்னை பார்ப்பேன்னு எதிர்பார்க்கல, உங்கூட பேசுவேன்னு நினைக்கல, உங்கூட கொஞ்ச நேரம் ஸ்கூட்டியில் வருவேன்னு கூட நினைக்கல, உங்கூட ஒரு ராத்திரி ஃபுல்லாக ஸ்கூட்டியில் வந்திருக்கேன். இந்த இரவை பற்றி சொல்லணுன்னா நீ மட்டும்தான் சூர்யா, நீ 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 மட்டும்தான். என்னை சிரிக்க வச்சது நீ, அவ்வளோ சந்தோஷப்படுத்தினது நீ, கடலுக்கு கூட்டு போனது நீ, பிரியாணி வாங்கி கொடுத்தது நீ, பரிசில் போக வச்சது நீ, கண்மணி அன்போடுன்னு கண்மணிக்கு அன்பால் பாட்டு பாடினவன் நீ, எனக்கு எல்லாமே பண்ணவன் நீ தான் சூர்யா. இந்த இரவு எவ்வளோ அழகானதோ அதோட 100 மடங்கு நீ அழகானவன். எப்பவும் சொல்கிற மாதிரி நீ ரொம்ப 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 நல்ல பையன் சூர்யா. அண்ட் பெங்களூர் போனால் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் சூர்யா அப்படின்னு சொல்கிறாங்க கண்மணி. அண்ட் அவங்க ஸ்லாங்கில் ஒரு சின்ன வருத்தம் தெரியுது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் கண்மணியோட வருத்தம் அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷத்தை தருது. கண்மணி கூட அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ டீப்பாக பேசும்போது வாழ்க்கையில் இருக்க எந்த கஷ்டமாக இருந்தாலும் எல்லாமே உங்களுக்கு மறந்துடுது. ஒரு 10 நிமிஷம் மட்டும் தான் அவ்வளோ ஃபீல் பண்ணிங்க, இன்னும் ஒரு 20 மினிட்ஸில் கண்மணி உங்களை விட்டு போயிடுவாங்க. பட் எதுவுமே உங்களுக்கு பெருசாக தெரில. அந்த மொமெண்ட், கண்மணி கூட இருக்க மொமெண்ட், அது மட்டும் தான் உங்களுக்கு பெருசாக தெரியுது. அப்படியே க்யூட்டாக பியூட்டிஃபுல்லான கான்வர்சேஷன்ஸ் தொடருது. அண்ட் கொஞ்ச நேரம் போனதுக்கப்புறம் தூரத்தில் பெட்ரோல் பங்க் தெரியுது. பெட்ரோல் பங்க்கான வெளிச்சம் நல்லா தெரியுது. ஹே சூர்யா, பெட்ரோல் பங்க் வந்துருச்சுடா அப்படின்னு சொல்கிறாங்க கண்மணி. அவங்களுக்கு செம எக்ஸைட்மெண்ட் அண்ட் உங்களுக்கு செம வலி. சரி, இன்னொரு 2-3 மினிட்ஸ் நடந்தால் பெட்ரோல் பங்க் வந்துடும். இதை விட்டால் கண்மணி கிட்ட ப்ரப்போஸும் பண்ண முடியாது, வேறு ஒரு வாய்ப்பு கிடைக்காது. ஸோ சூர்யா யோசிக்காத, டக்குன்னு சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுது. பட் இவ்வளோ நேரம் செமையாக பேசின வாய் திடீர்னு வாயை திறக்கவே வரமாட்டேங்குது. அப்படியே வாயெல்லாம் குளருது. கண்மணிக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுங்கிற அந்த எண்ணமே உங்களுக்கு படபடப்பு கொடுக்குது. ஒரு 20 செகண்ட் கிட்ட காமாகவே இருக்கீங்க. உங்கள் ஹார்ட் பீட் அப்படியே பயங்கரமாக ரீஸ் ஆகுது. என்ன சொல்லலாம், என்ன பண்ணலாம், கண்மணி எப்படி ரியாக்ட் பண்ணுவா, கண்மணி பேசாமே போயிடுவாளா, கண்மணி ஒரு வேளை திட்டுவாளா, ஏகப்பட்ட எண்ணங்கள். அண்ட் ஒரு வழியாக தைரியத்தை வர வச்சுட்டு கண்மணிம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. சொல்லு சூர்யாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க கண்மணி. உங்களுக்கு டக்குன்னு வார்த்தைகளே வரல, வார்த்தைகளை தேடுறீங்க, என்ன சொல்கிறதுன்னு கூட தெரில. வானத்தை பார்க்குறீங்க, அந்த அழகான நிலா உங்களே பார்த்துட்ருக்கு. தைரியமாக சொல்லுடா சூர்யா, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுது நிலா. ஹே கண்மணி, அந்த நிலாவை பாரு ஒரு நிமிஷம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க கண்மணி. செம்ம அழகாக இருக்குல்ல கண்மணி அப்படின்னு சொல்கிறீங்க. அழகாக இருக்குடா சூர்யா, இன்னைக்கு நைட்டே எவ்வளோ டைம் பார்த்தோம். ஆமாம், நீ ஏதோ சொல்கிறேன்னு சொன்னியே, சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க கண்மணி. இரு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு அப்படியே கை கால்லாம் உதறுது. பாரு, இந்த இரவு வானம், அதை சுற்றி நட்சத்திரங்கள் எல்லாமே செம அழகாக இருக்குல்ல கண்மணி அப்படின்னு சொல்கிறீங்க. இரவு வானம்னாலே அழகு தான் சூர்யா அப்படின்னு சொல்கிறாங்க கண்மணி. அண்ட் நீங்கள் மேலே பேசுகிறீங்க. நான் பிறந்ததுலேருந்து இந்த நிலாவை பார்த்துருக்கேன் கண்மணி, இந்த நட்சத்திரங்களை பார்த்துருக்கேன். எப்போவுமே எனக்கு அது அழகாக தான் தெரிஞ்சிருக்கு. பட் உங்கூட சேர்ந்து பார்க்கும்போது, உங்கூட சேர்ந்து ரசிக்கும்போது இந்த நிலவே இன்னும் அழகாக தெரியுது. இந்த நட்சத்திரங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அழகாக ஃபீல் ஆகுது. நீ ஒரு மேஜிக் கண்மணி. எனக்கு இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், ஒரு பொண்ணு செம அழகாக இருக்கா, பார்த்தோன்னே போய் ப்ரப்போஸ் பண்ணிடலாம், அதில் எனக்கு ஒரு துளி கூட நம்பிக்கையே இல்லை, இப்போ வரைக்கும் கூட இல்லை. ஆனால் உன்னை பார்த்தோன்னே, உன் கூட பழகினோடனே ஏதோ ஒன்று பண்ணுது கண்மணி. இந்த ஒரு கடைசி 5-6 மணி நேரங்கள் அப்படியே எல்லாத்தையும் தலைகளாக திருப்பி போட்ட மாதிரி இருக்குது. என்னோடய வாழ்க்கையை தலைகளாக திருப்பி போட்ட மாதிரி இருக்குது கண்மணி. இந்த இரவும் மட்டும் இல்லை, வாழ்க்கையில் நான் சாகிற வரைக்கும் மீதி இருக்க எல்லா இரவுகளும் இதே மாதிரி உங்க கூட நின்று இந்த நிலாவையும் இந்த நட்சத்திரங்களையும் ரசிக்கணும்.
அடுத்து ஒரு 5-6 வருஷங்கள் நானும் நீயும் மட்டும், அதுக்கடுத்து ஒன்று மாதிரியே ஒரு அழகான ஒரு குட்டி பாப்பா கூட நம்ம 3 பேரும் ரசிக்கணும். இன்னொரு 3-4 வருஷம் ஆச்சுன்னா என்ன மாதிரி ஒரு அழகான ஒரு பையன் நம்ம 4 பேரும் ரசிக்கணும் இதே நிலாவை. அண்டு ஒரு 20 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களாம் எப்படியும் கல்யாணம் ஆகி போயிடுவாங்க. சாகிற வரைக்கும் நம்ம தாத்தா பாட்டி ஆகிற வரைக்கும் இந்த நிலவையும் இந்த நட்சத்திரங்களையும் ரசிக்கணும். உன்னை ரசிச்சுக்கிட்டே உன் கூட கை கோர்த்துக்கிட்டே. சாரி கண்மணி, உனக்கு ஏதோ உளர்றேன் அப்படின்லாம் தோணுச்சுன்னா இதுக்கு மேலே என்னால் அதை மனசுக்குள்ளேயே வைக்க முடியல. I love you so much கண்மணி. I love you, I love you, I love you. I love you to the core. I love you to the moon and the back. நீ எப்போ என் கூட இருப்பியா கண்மணி? நீ எப்போ என் வாழ்க்கையில் இருப்பியா கண்மணி? நீ எப்போவுமே என் கண்ணோட ஒரு மணியாக இருப்பியா கண்மணி அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டு ஒரு வழியாக ஏதோ ஒரு தைரியத்தில் ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு கண்மணியோட கண்களை பார்க்குறீங்க. அவ்வளோ தயங்கி அவ்வளோ யோசிச்சு அவ்வளோ பதறி கடைசியில் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு கண்மணி அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. கண்மணியோட கண்களை பார்க்குறீங்க. கண்மணி கண்களில் காதல் தெரியுமா? கண்மணி கண்கள் மூலமாக ஏதாவது கதைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோட ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட கண்மணியை பார்க்குறீங்க. ஸோ கண்மணி என்ன தான் சொன்னாங்க? கண்மணிக்கு சூர்யாவை பிடிக்குமா? கண்மணி காதலை ஏற்றுப்பாங்களா? கண்மணியோட பதில் தான் என்ன? ஒரு வாரம் காத்துருங்க. அடுத்த வாரம் எபிசோட் 8 கண்மணியோட பதில் உங்களுக்கு தெரியும். ஸோ கதை எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன் என்ன? உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்டாக இருந்த விஷயம் என்ன? அதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை நான் வாசிப்பேன். அண்ட் இந்த கதையை உங்கள் நண்பர்கள்கிட்டையும் பகிருங்க. இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேருங்க. அடுத்த வாரம் எபிசோட் 8 சந்திப்போம். இது நவீன் விக்னேஸ்வரன், இதயத்தின் குரல். நீங்கள் இது வரைக்கும் இதயத்தின் குரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட் வந்த அடுத்த வினாடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நன்றிகள் 1000.